அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். எந்த பிரச்சனைக்கு எந்த நேரத்தில் எந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகலாம், உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற எவ்வளோ பெரிய கோரிக்கைகளாக இருந்தாலும் நிறைவேற நீங்கள் எந்த ஸ்தலத்திற்கு போகணும், இந்த விஷயங்களை பற்றி தான் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் பெருசாக தீர்ந்தே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்றது ஏற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு மகத்துவம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது. சிம்ம ராசியில் ஒருத்தவங்களுடைய ஆயுளியே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம் கோவில் அப்படின்றது சிம்ம ராசிக்கு ஒரு ப்ளஸ் தான், ஒரு மைனஸ் கூட கிடையாது. ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்ரீவாஞ்சியம் போக போக உங்களுக்கு லாபம் தான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் இது எல்லாமே உள்ளடக்கியதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உள்ள மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதமும் ஆவணி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் எந்த நாட்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி அன்பர்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் யம தர்மராஜரும் சித்திரகுப்தரும் தெற்கு பார்த்து சன்னதியில் இருக்காங்க. மற்ற எந்த கோவிலில் போனாலுமே அர்ச்சனை தட்டு அப்படின்றது திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு 3 சுற்று யமராஜரை வழங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்றது உண்மை. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போன்ற நிறைய கடன் சுமைகள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த சிம்ம வாகினியை நீங்கள் வணங்கி வந்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க மறைமுக எதிரிகள் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, உங்களை அழிக்க நினைக்கிறாங்க, நீங்கள் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் திருஷ்டிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலில் 3 முறை வலம் வந்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட சுய ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, திருமணமே ஆக மாட்டுறது, குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை எவ்வளவு கோவிலுக்கு போய் நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை சென்று தாமரை மலர்களால் இறைவனையும் யம தர்மராஜரையும் வணங்கிட்டு வாங்க, அர்ச்சனை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுபமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும். நிறைய பேருக்கு பண காசு எல்லாமே இருக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் ஒரு நிம்மதி இருக்காது மனசில். உங்கள் மனசில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு லோன்லி ஃபீலிங் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. முதல்ல விநாயகர் பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க, அப்புறமா குளத்தில் தீர்த்தம் ஆளுங்க, யமதர்மராஜனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோவிலில் இருக்கிற சிவனையும் அம்மனையும் நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைகள் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 60% குறைய ஆரம்பிக்கும். அந்த கோவிலில் எல்லா சன்னதியுமே இருக்குது. ராகு கேது சன்னதியும் இருக்கிறது, பைரவர் சன்னதியும் இருக்கிறது. உங்கள் மனசில் தோன்றக்கூடிய அனைத்து கவலைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படின்றது அந்த கோவிலில் உண்டு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் கிட்ட பத்திரமோ இல்லைன்னா உங்களோட டாக்குமெண்ட்டோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. சில சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்களாவது அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு சிம்மராசி அன்பர்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக உண்டாகும். அது பாசிட்டிவான சேஞ்சஸ்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர ரொம்ப கர்மாக்கள் குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக சொல்லப்படுது. இங்கே போயிட்டு வாங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் கிடைச்சிது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.